மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி கிறிஸ்டல் கொலுசு வீட்டிலேயே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் தாராளமாக ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் முதலீட்டில் நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நான் ரீசெண்டாக கடையாக தேடி ஒரு கிறிஸ்டல் கொலுசு வாங்கினேன். இதே மாதிரி தான் இருக்கும். பட் ரேட் பார்த்தீங்கன்னா 400 rupees. பட் ஜஸ்ட் ஒரு 50 rupees செலவுலேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அந்த 50 rupees செலவில் நம்ம இன்னும் 2 கொலுசு கூட நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டல் கொலுசு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் பாசி நமக்கு தேவைப்படுங்க. நார்மல் பாசி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பேக்கெட் ஒன்று 20 ரூபா. சப்போஸ் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது அப்படின்னா ஒரு பேக்கெட் 40 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் விற்றாங்க. நான் இந்த கலர் பீட் தான் இந்த கலர் கிறிஸ்டல் தான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இது பேக்கெட் 40 ரூபா. கிறிஸ்டல் பாசி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு பேக்கெட் 12 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நான் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுறது ஐபின். இந்த ஐபின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக்கெட், இந்த 5 ரூபா பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கொலுசு ஃபுல்லாக நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 ஐபின் இருக்கும். அது 25 ரூபா. தென் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி முத்து. இது உங்களுக்கு சில்வர் கலர்லேயும் இருக்குது, இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயும் இருக்குது. எனக்கு கோல்டன் கலர் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் தேவைப்படுறது ஒரு கட்டர், அதுக்கப்புறம் ப்ளையர். அந்த ஸ்ப்ரிங் வச்சது கட்டருங்க, ஸ்ப்ரிங் இல்லாதது ப்ளையர். இது நான் என்னோடய கிராஃப்டிங் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இது ஒன்று 44 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நான் வாங்கினேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கோல்டன் பீடு யூஸ் பண்ணலை. பட் கோல்டன் பீன் யூஸ் பண்ணினா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஐபின், அதுக்கப்புறம் கிறிஸ்டல், அதுக்கப்புறம் கோல்டன் பீட்ஸ், தென் இந்த முத்து நாளையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஐபின் எடுத்துக்கலாம். இதுதான் ஐபின். இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கோர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2-3 ஐடியா மட்டும் நான் சொல்கிறேன். பட் நான் வேறு மாதிரி பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபின் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரே ஒரு கிறிஸ்டல் பீட் போட்டிருக்கேன். தென் ஒரு கோல்டன் பீட் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு கிறிஸ்டல் பீட் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கிறிஸ்டல் பீட் மட்டும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஒரே ஒரு கோல்டன் பீட் பண்ணலாம். இல்லைனா 2 கிறிஸ்டல் பீட் மட்டும் பண்ணலாம். இல்லைனா 2 கோல்டன் பீடு. இல்லைனா இப்போ நான் பண்ணுற மாதிரி 2 கிறிஸ்டல், நடுவில் ஒரு கோல்டு, மறுபடியும் 2 கிறிஸ்டல். இந்த மாதிரி உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெருசாக பண்ணணும் அப்படின்னா பாப்பாவோட கால் ரொம்ப குட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால இவ்வளோ பெரிய ஐபின் எனக்கு தேவைப்படாது. ஸோ இந்த ஐபின்னை நான் இப்போ 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெரிய ஐபினை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குழந்தைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐபினை இந்த மாதிரி 2ஆக ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணினா செகண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் பீஸை நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம். இதையுமே நம்ம நார்மல் ஐபின் மாதிரி மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ப்ளையர் யூஸ் பண்ணி அதோட எண்டில் இந்த மாதிரி பிடிச்சு நீங்கள் வளைச்சிங்க அப்படின்னா நார்மல் ஐபின் மாதிரி உங்களுக்கு மாறிடும். இப்போ நான் வளைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஜென்டலாக நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. நீங்கள் செய்ய உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ வளைச்ச ஐபின்னும் ஆல்ரெடி இந்த ஐபின்னும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போது எல்லா ஐபின்ஸுமே இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இப்படி குட்டி குட்டி ஐபின்ஸாக மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஐபின் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொலுசு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு கிறிஸ்டல் பீடு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான ஸ்டெப். இன்னொரு ஐபின்னை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் ப்ளையர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கேன். பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபின்னை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த பெண்டை நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா அந்த இடத்துல அமுங்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒரு முத்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே ப்ராசஸ் தான் இந்த கொலுசு எண்டாகிற வரைக்கும் நான் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் ஒன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், ஒரு கிறிஸ்டல் உள்ளுக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஐபின்னை இந்த மாதிரி விட்டுக்கணும். தென் ப்ளையர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். தென் நம்ம உள்ளுக்குள்ளே விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஐபின்னை இந்த மாதிரி பிடிச்சு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளையர் எடுத்து நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டல் அங்கே செட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். இதே ப்ராசஸ் தான் நான் கடைசி வரைக்கும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரிப்பீட்டடாக அதவே நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.
இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான மெத்தட் தான். எனக்கு ரொம்பலாம் வந்துட்டு ஜுவல்லரி மேக் பண்ணலாம் தெரியாது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஜுவல்லரி மேக் பண்ணி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ ஹாய் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரி நிஷா. ஹாய் அஃப்ரி நிஷா. செகண்ட் ஒன் வந்து ஸ்வர்ணலக்ஷ்மி. ஹாய் ஸ்வர்ணலக்ஷ்மி. தேர்ட் ஒன் வந்துட்டு மெலன்ஷியா. ஹாய் மெலன்ஷியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பாருங்கள், தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணி இந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு நான் மேக் பண்ணிட்டேன். நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் யாரோட காலுக்கு பண்ணுறீங்களோ, இப்போ உங்கள் காலுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பழைய கொலுசை கூட நீங்கள் அளவாக வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா செய்ய செய்ய உங்கள் காலில் வச்சு பார்த்துட்டு செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நூலில் வந்துட்டு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களோட கால அளவாக வச்சு இந்த கிறிஸ்டல் கொலுசை மேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைசி பீடு நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி பீட் போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த முத்தை வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி விடணுங்க. பொதுவாக ஐபின் விடுவோம். கடைசியாக வர ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த முத்தை மட்டும் உள்ளுக்குள்ளே விட்டு சேம் அதே மாதிரியே பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நல்லா வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கொலுசு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கிறிஸ்டல் கொலுசு மேக் பண்ணிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு செட்டும் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு செட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதை எப்படி மாற்றுறது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் வந்துட்டு நான் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபின் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஐபின்னோட ஹோல் வழியாக இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொலுசு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான். கம்மியான முதலீட்டில் நீங்கள் நிறைய வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். அதுக்கப்புறமா அந்த ஐபின் வந்துட்டு ஜஸ்ட் 5 ரூபா பேக்கெட் கூட உங்களுக்கு இருக்குது. தென் அந்த முத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் வந்து 20 ரூபா அப்படின்னு கிடைக்கும். ஒவ்வொரு கடையிலையுமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் 5 ரூபாவில் கூட அந்த முத்து வந்துட்டு கிடைக்கலாம். நீங்கள் கடையில் போய் கேட்டு பாருங்கள். இப்போ இதனோட பாப்பா குட்டி காலில் வந்து போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொலுசுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்சி கடையிலெல்லாம் வந்து வாங்குவாங்கங்க. ஸோ நீங்கள் செஞ்சுட்டு வந்து அங்கே போய் நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.